வியூவர்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு ஆரி இதுலேயே ரொம்ப முக்கியமானது வந்து என் நாட் ஓகேங்களா. ஸோ எல்லாம் செயின் ஸ்டிச் போடுவீங்க, பட் என் நாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த த்ரெட் நார்மல் வந்து துணி தைக்கிற நூல்லே நம்ம எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் வேறு வேறு த்ரெட்டில் நம்ம சொல்லித்தரேன் நான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா நார்மலாக அந்த ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. யூஸ்வலாக அந்த முடிச்சு போடுற மாதிரி ஒரு எண்ணில் முடிச்சு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம் நமக்கு தெரியும்ல. ஸோ செயின் ஸ்டிச் மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 போட்டுக்கலாம். ஓகே, குத்தி ட்விஸ்ட் ஃபார்வர்ட், குத்தி கீழே சுற்றி ஒரு ட்விஸ்ட் அப்புறம் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த லூப் ஒரு லூப் எடுத்துகிறோம் இல்லையா. ஸோ அந்த லூப் அப்படியே இருக்கட்டும். அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு லூப் எடுங்க என் நாட்டுக்கு. ஸோ இந்த ரெண்டாவது லூப் இருக்கு இல்லையா, செகண்ட் லூப் வந்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து அப்படியே இழுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து அப்படியே சின்னதாகும், குட்டியாகும். ஸோ அது குட்டியாகும்போது இந்த லூப்புக்குள்ளேருந்து விடாதீங்க, அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி இந்த ஹெட்டை மாத்திரம் அப்படியே இந்த டேர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் குட்டியாச்சு இல்லையா அந்த லூப் அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த ஹெட்டை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஹெட்டை அப்படியே பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் அந்த கீழே இருக்குது பாருங்க, கீழே இருக்கிற த்ரெட்டை மாத்திரம் அப்படியே இழுங்க. ஓகே, இழுத்து இதை விட்டுடுங்க. அவ்வளோதான், புரிஞ்சுதான். ஸோ நான் இன்னொரு வாட்டி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச், நார்மல் செயின்ஸு, பக்கத்தில் வந்து இன்னொரு லூப், செகண்ட் லூப், ஃபர்ஸ்ட் லூப் கூட இருந்து செகண்ட் லூப்பை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லூப் அப்படியே செகண்ட் லூப் இழுக்கும்போது குட்டி ஆகும். அந்த செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து அந்த அப்படியே அந்த நீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டேர்ன். ஓகே, நீட்டில் டேர்ன் பண்ணி இந்த அதோட ஹெட் பாயிண்ட் இருக்குது அந்த ஹூக்கை வச்சு ஃபர்ஸ்ட் லூப் அப்படியே குட்டியான லூப் அப்படியே பிடிச்சிக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகே, நகராமல் அப்படியே பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டை மாத்திரம் கீழே அப்படியே இழுங்க. இப்போ அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். ஓகே, நார்மல் செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் எல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ ஒரு குத்தி கீழே ஒரு நூல் சுற்றி ட்விஸ்ட் த நீடில் அண்ட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இப்போ எடுத்துக்கோங்க அந்த லூப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துக்கோங்க என் நாட்டுக்காக வேண்டியது. ஓகே, ஒரு லூப் எடுத்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து பக்கத்துலேயே குத்தி செகண்ட் லூப் எடுங்க. இந்த செகண்ட் லூப்பை வந்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து அப்படியே வெளியே இழுங்க. அது இழுக்கும்போது அந்த உங்கள் ஃபர்ஸ்ட் லூப் அப்படியே குட்டி ஆகும். அப்புறம் அந்த நீடில் மாத்திரம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த ஹெட்டை வச்சு ஃபர்ஸ்ட் லூப்பை குட்டியான லூப்பை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகே, பிடிச்சிட்டு அப்படியே கீழே இழுங்க. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இழுங்க. கீழே இழுத்துட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த லூப் அப்படியே நிற்கும். இழுத்திங்கன்னா அது குட்டியிடும். ஓகே, ஸோ இது மாதிரி நிற்கும்னா நீங்கள் போட உங்களுக்கு எப்படின்னு மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் தெரியாது. ஓகே ஓகே வியூவர்ஸ், இப்போ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதே என் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதில் வந்து அந்த இதில் வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் தானே போடுவோம். ஸோ செயின் ஸ்டிச் ஒரு லூப் எடுத்துகிட்டு கீழே குத்தி கீழே ஒரு சுற்றி ட்விஸ்ட் த நீடில் அண்ட் ஃபார்வர்ட். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள் என் நாட்டுக்கு ஒரு லூப் எடுத்தோமா. ஸோ இந்த லூப்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப் இது, இந்த லூப்லேருந்து பக்கத்துலேயே குத்தி செகண்ட் லூப் எடுக்கிறோம். ஓகே, செகண்ட் லூப் அப்படியே எடுத்தோமா உள்ளேருந்து அப்படியே எடுங்க. இது எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் குட்டியாகும், இழுக்கும்போது அப்படியே சின்னதாகும். ஸோ அது சின்னதானவுடனே என்ன பண்ணுங்கள், இந்த நீடில் மாத்திரம் அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகே, உள்ளே இருக்கட்டும். அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் லூப் அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது ஒன்றுமே மூவ் பண்ண வேணாம், ரைட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும். கீழே இந்த லெஃப்ட் ஹேண்ட் மாத்திரம் கீழே அப்படியே இழுங்க. கீழே இழுத்திங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஓகே, புரிஞ்சுதா? இன்னொன்று சொல்கிறேன். நார்மல் செயின் ஸ்டிச், ஓகே பாருங்கள் லூப் எடுத்தோம், ஒரு லூப், அந்த லூப்புக்குள்ளே இருந்தே செகண்ட் லூப். ஓகே, அந்த செகண்ட் லூப் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து இழுங்க. இழுக்கும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் லூப் வந்து குட்டி ஆகும். ஓகே, ஸோ அப்படியே அந்த உள்ளேருந்தே வந்து பண்ணுங்கள். நீடில் வந்து அந்த லூப்புக்குள்ளேருந்தே வந்து அந்த குட்டியான லூப்பை வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஹெட் அந்த ஹூக்கை வச்சு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அது மூவே பண்ண வேண்டாம், அந்த ஹேண்டை அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறது அப்படியே இழுங்க. ஓகே, கீழே மாத்திரம் அப்படியே இழுத்து டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், லாக். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். செயின் ஸ்டிச் ஃபர்ஸ்ட், இந்த பாருங்கள்
ஒரு லூப். ஓகே, அந்த லூப்புக்குள்ளேருந்தே பக்கத்தில் இன்னொரு லூப், செகண்ட் லூப். ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ளேயே செகண்ட் லூப்பை இழுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லூப் சின்னதாகும். அந்த ஃபர்ஸ்ட் லூப் சின்னதான உடனே அந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே வந்து எடுக்கக்கூடாது. அந்த லூப்புக்குள்ளேருந்தே அந்த ஃபர்ஸ்ட் லூப்போட ஹெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே அந்த ஹெட்டை பிடிச்சிட்டு இந்த கை மூவே வேண்டாம், அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோங்க. கீழே லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இழுங்க. ஓகே 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 இப்போ வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் என் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு லூப் பக்கத்துலேயே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லூப் நல்லா எடுத்துக்கோங்க பெருசாக. பக்கத்தில் வந்து இன்னொரு லூப் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லூப் சின்னதாகும். ஸோ செகண்ட் லூப்புக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் லூப்போட ஹெட்டை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லூப்போட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே செகண்ட் லூப் அப்படியே இழுங்க கீழே. ஓகே, லாக். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது 4 நூல் இல்லையா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. நிறைய டைம் போட்டு பழகுங்க, அப்போ தான் வரும். உங்களுக்கு இதில் வந்து தெரிய வேண்டியது வந்து ரெண்டு நூல் வந்து நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக. உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் லூப் செகண்ட் லூப் போடலாம். பட் 2 நூல் விடாமல் எடுக்கிறது தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளேருந்து செகண்ட் லூப் வந்து இழுங்க. ஃபர்ஸ்ட் லூப் வந்து செகண்ட் லூப் இருக்கும்போது குட்டியாகவும், நிறைய குட்டி ஆகாமல் குட்டி ஆகிடுச்சுன்னா உங்களால் லூப் பிடிக்க முடியாது. ஸோ சின்னதாக ஆகும்போதே அந்த பொண்ணுங்க ஹெட்டு தெரியும் போதே வந்து பிடிச்சிக்கோங்க. அந்த ஹெட்டை வந்து 2 இதுலாம் சேர்த்து பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு க்ரிப் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறமா கீழே எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தட் எப்படி எந்த லூப் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுட்டு இதில் பழகுங்க. ஸோ பழகும்போது என்னென்னா 2 நூல் வந்து பிடிச்சிட்ருக்கோமா, நாங்கள் இப்போ கீழே எடுக்கும் போதே வந்து 2 நூல் எடுத்துருக்கோமா, நூல் இது மாதிரி இழப்பிரியும். இது பாருங்கள், 2 நூலாக எடுத்துருக்கோமா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இழப்பிரிஞ்சிருக்கு. ஓகே, இது மாதிரி வேண்டாம், இது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதிலே வந்து 2 நூலாக எடுத்துருக்குமா பார்த்துக்கோங்க. 1 2 வந்துடுச்சா அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ கீழேருந்து எடுக்கும்போது 2ஆக எடுத்துக்குமா அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த லூப்புலேருந்து இதை பிடிக்கும்போது இதோட ஹெட்டை இந்த ஹெட்டு வந்து இப்படி பிடிக்கணும். இந்த ஹெட்டை பிடிக்கும்போது 2ஆக பிடிச்சிருக்குமான்னு பார்த்துக்கோங்க, அது கூட மெயின். ஓகே, ஸோ இந்த லூப்புக்கு வந்து இந்த ஹெட்டை பிடிக்கிறோம் இல்லையா, இதை வந்து 2ஆக பிடிச்சிருக்குமா கூட பார்த்துக்கோங்க. ஓகே, 1 பத்திரம் பிடிச்சி 1 இருக்கக்கூடாது, 2ஆக பிடிச்சிருக்குமான்னு பார்த்துக்கோங்க, அது முக்கியம். ஓகே, எடுக்கும்போது 2ஆக எடுத்துருக்குமா பார்த்துக்கோங்க. இந்த ஹெட்டை பிடிக்கும்போது 2 ஹெட்டாக பிடிச்சிருக்குமான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி, இதுதான் முக்கியம். ஓகே, புரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். இல்லை புரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ வியூவர்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கிற டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோஸ்க்கு வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.